அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, ஜக்காத்தை நாம் வழங்குகிறோம். இந்த ஜக்காத்தை எப்படி தீர்மானிப்பது? இது சம்பந்தமான விபரமான ஒரு நபிமொழி அஹ்மது, பைஹக்கி, அபூதாவூது, திர்மிதி போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி வருகிறது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், என்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி அவர்களே, உம்மிடத்திலே 20 தீனார்கள், தீனார் என்று சொன்னால் தங்க காசுகள், அப்போ 20 தீனார்கள் உம்மிடத்திலே இருந்து அந்த 20 தீனார்களும் ஓராண்டு பூர்த்தியாக இருந்தால் மீது அரை தீனார், அரை தங்க காசு மீது ஜகாத் கடமையாகிவிடும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அலி அவர்களே, வெள்ளி உம்மிடத்திலே இருந்தால் 40 வெள்ளிகளுக்கு ஒரு வெள்ளி என்ற விதத்தில் உம்மிடத்திலே 200 வெள்ளி காசுகள் உம்மிடத்திலே இருந்தால், வெள்ளி காசுகள் என்று சொன்னால் திர்ஹம், அப்போ 200 திர்ஹம், 200 வெள்ளி காசுகள் உம்மிடத்திலே இருந்தது என்றால், அப்போ 40க்கு ஒரு வெள்ளி காசு என்ற விதத்தில் 200 வெள்ளி காசுகளுக்கு மீது 5 வெள்ளி காசுகளை ஜகாத் கொடுப்பது கடமையாக ஆகிவிடும். உம்மிடத்திலே அதற்கு குறைவாக 199 வெள்ளி காசுகள் மாத்திரம் இருக்கிறது. 200க்கு 1 குறைவாக இருந்தாலும் மீது ஜகாத் கடமை கிடையாது என்பதனை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதத்தில் பார்க்கின்ற பொழுது, அப்போ 20 தங்க காசுகள் என்று வருகின்ற பொழுது அதுவே 87 கிராம் தங்கமாக மதிப்பிடப்படுகிறது. 200 வெள்ளி காசுகள் என்று வருகின்ற பொழுது அதுவே இன்று 612 கிராம் வெள்ளியாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்போ தங்கமோ வெள்ளியோ அல்லது தங்கத்தின் மதிப்பிலான பணங்காசுகளோ வெள்ளியின் மதிப்பிலான பணங்காசுகளோ ஒருவரிடத்திலே ஓராண்டு இருந்தது என்று சொன்னால் அவர் மீது ஜகாத் கடமையாகிவிடும் என்பதனை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுவார்கள். எனவே தங்கம் வைத்திருப்போர், வெள்ளி வைத்திருப்போர் நிச்சயமாக அதற்குண்டான அளவை அடைந்து விட்டால் அவர் கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஜக்காத்தை வழங்கிட வேண்டும். இது இஸ்லாம் விதித்த கடமை. இஸ்லாம் இது போட்ட கோடு, இதை யாரும் தாண்டக்கூடாது. அஸ்ஸலாம்.